ஆந்திர பிரதேஷில் ஒரு சிறுவன் 13 வயசு இருக்கும். அந்த சிறுவன் மொபைல் ஃபோன் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட அடம் பிடிக்கிறான். மொபைல் ஃபோன் எனக்கு கார்ட்டூன் பார்க்கவும் எனக்கு வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுக்கும் எனக்கு மொபைல் ஃபோன் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். அவங்க அம்மா அந்த அனத்தை தாங்க முடியாமல் அவங்களுடைய மொபைல் ஃபோனை அந்த பையன் கையில் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பையன் கார்ட்டூன்ஸ் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய கேலரியை பார்க்குறான். அந்த கேலரியில் சில வீடியோஸ் இருக்குது. சரி, இந்த வீடியோஸ்னால என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்றத தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாங்க. நான் உங்கள் ஜெயரஸ். வெல்கம் டு ஜெயரஸ் லைட். நடந்தது ஆந்திராவில் கொப்பக்கா அப்படின்ற இடத்துல 13 வயது சிறுவன் ஒருவன் கார்ட்டூன் மற்றும் கேம்ஸில் அடிக்டாக இருக்கான். அவனோட அம்மாவோட ஃபோனை எனக்கு ஃபோன் கொடுங்க, நான் விளையாடணும்னு சொல்லிட்டு கேட்டு அனுத்துறான். அவனுடைய அனத்தல் தாங்க முடியாத அவனுடைய அம்மா அவங்களுடைய மொபைல் ஃபோனை அந்த பையன் கையில் கொடுக்குறாங்க. அந்த பையன் என்ன செய்கிறான்னா கொஞ்ச நேரம் கார்ட்டூன்ஸ் பார்க்குறான், கொஞ்ச நேரம் கேம்ஸ் பார்க்குறான். இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கக்கூடிய சில நேரத்தில் சில ஆப்ஸையும் அவன் போய் பார்க்குறான். அந்த நேரத்தில் கேலரியை அவன் நோண்டி பார்க்கும்போது அந்த கேலரியில் இருக்கக்கூடிய சில வீடியோஸ் அவனோட கண்ணுக்கு படுது. அந்த வீடியோஸ் ஆபாசமாக இருந்ததால் அந்த பையன் மன ரீதியாக பாதிக்கப்படுறான். மன ரீதியாக பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக அந்த வீடியோஸ்லேருந்து அவனால் வெளியில் வர முடியாமல் முழுமையாக அந்த வீடியோஸை பார்த்து முடிக்கிறான். அந்த வீடியோஸை பார்த்து முடிச்சுட்டு அவன் வீட்டை விட்டு வெளியில் போகிறான். அந்த நேரத்தில் ஒரு 5 வயது சிறுமி அவனோட வீட்டு அருகில் விளையாண்டுட்டு இருக்கிறத பார்க்குறான். அந்த வீடியோஸை பார்த்து டெம்ப்ட் ஆன இந்த சிறுவன் அந்த சிறுமி கிட்ட போகிறான், தவறாக நடந்துக்கிறான். அவன் பாலியல் ரீதியான வன்முறையை அந்த குழந்தைக்கு செய்கிறான். இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த 5 வயது சிறுமி ஓடி போய் அவளோட பெற்றோர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறா. அதிர்ச்சி அடைந்த அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா உடனடியாக போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ காவல்துறையோட இன்வெஸ்டிகேஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். சிறுவனை விசாரித்த காவல்துறை அந்த சிறுவன் செய்தது எல்லாம் உண்மை அப்படின்றத தெரிஞ்சு சிறுவனை உடனே தண்டிக்கிறாங்க. மேலும் இந்த ஆபாச வீடியோஸை பார்த்ததால தான் சிறுவன் டெம்ப்ட் ஆகி அந்த சிறுமி கிட்ட தவறாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. எந்த குழந்தையும் குற்றவாளிகளாக பிறக்கிறது இல்லை. குழந்தைகள் பெற்றோர்கள் மற்றும் சமூகத்தை பார்த்து தான் வளர்றாங்க. இந்த சிறுவனை குற்றவாளியாக மாற்றினது யார்? ஆபாசத்தை கற்றுக் கொடுத்தது யார்? இந்த சிறுமியை வன்கொடுமையில் சிக்க வச்சது யார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜேடிஎல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் உங்களுக்கான இன்றைய கேள்வி. மொபைல் ஃபோனில் நல்லதை விட கெட்டதே அதிகமாக இருக்குன்னு நமக்கே தெரியும். இன்னும் பெரியவங்களுக்கே அதை நலமாக பயன்படுத்த தெரியலன்னே சொல்லலாம். இப்படி இருக்கும்போது இவ்வளவு ஆபத்தான கருவியை இன்னும் சிறுவர்களுக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணுமா? கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு கிரைம் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். Until then, bye from your Jairus.